இதில் வந்துட்டு பிசிக்கல் கோல்டு இல்லை டிஜிட்டல் கோல்டு சவரன் கோல்டு பாண்ட்ஸு எது வந்துட்டு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். சேஃப்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி வந்துட்டு பிசிக்கல் கோல்டில் கிடையவே கிடையாது. இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். டிஜிட்டல் கோல்டில் உங்களுக்கு இது சேஃப் தான். பட் ஆனால் இதில் நமக்கு ஒரு சில சின்ன சின்ன அமௌண்ட்டுங்கிறத நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே சவரன் கோல்டு பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டிங்கிறது உங்களுக்கு 100% இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கோல்டில் நம்மக்கிட்ட இருக்க வந்துட்டு கோல்டுங்கிறது ரேட் இன்க்ரீஸ் ஆனால் அதை நம்ம போய் ப்ளச் பண்ணிக்கவோ இல்லை வந்துட்டு நம்ம விற்று நம்ம கையில் அமௌண்ட்டாகவே தான் எடுக்க முடியும். டிஜிட்டல் கோல்டில் ரிட்டர்ன்ஸுங்கிறது டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு போடுறீங்க, ஒரு ஸ்கீமில் போடுறீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு கோல்டு ரேட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது பிசிக்கல் கோல்டோட சேர்த்து கிடைக்கும். ஏன்னா நம்ம வாங்கும்போது அங்கே ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இதில் வந்துட்டு உங்களுக்கு டிபெண்ட்ஸுங்கிறது அதை பொறுத்து தான் அமையும். இதே சவரன் கோல்டு பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5% வந்துட்டு ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி உங்களுக்கு 2.5% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் வரும். ப்ளஸ் கோல்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு ஏறுதோ அந்த அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிக்கல் கோல்டு வாங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கிடையவே கிடையாது. டிஜிட்டல் கோல்டுலேயுமே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. சவரன் கோல்டு பாண்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு மெச்சூர் ஆகிற அமௌண்ட்டுக்கும் சரி, அதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் நீங்கள் டேக்ஸ் எதுக்குமே பே பண்ண போகிறதில்ல. லிக்விடிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கோல்டில் மீடியம் தான், டிஜிட்டல் கோல்டில் ஹை. இதில் வந்துட்டு சவரன் கோல்டு பாண்டில் வந்துட்டு மீடியமாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஏன்னா முன்னாடியே நம்ம பே பண்ணி 8 இயர்ஸ்க்கு லாக் பீரியட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே வரும்போது உங்களுக்கு இதில் மீடியம் தான். சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டில் நம்ம ஹையாக இருக்கும், நிறைய நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் கோல்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு மாட்ரேட்டடாக தான் இருக்க போகுது. இதே வந்துட்டு சவரன் கோல்டு பாண்டில் நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸுமே பே பண்ண போகிறதில்ல. சார்ஜஸ் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இதில் வந்துட்டு ஜிஎஸ்டி மாதிரி இல்லை வந்துட்டு டேக்ஸோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்னு எதுவுமே நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது. அதனால் இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சவரன் கோல்டு பாண்ட் தான் வந்துட்டு இந்த 2025 கோட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெட்டரான ஒரு மெத்தடாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பிசிக்கல் கோல்ட்லேயும் ஒரு சில ப்ளஸஸ் இருக்குது, டிஜிட்டல் கோல்ட்லையும் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு சவரன் கோல்டு பாண்ட் தான் பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய சஜஷன். நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தடு சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 கோல்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவரன் கோல்டு பாண்ட்ஸ் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும், அதில் ஒரு இன்கமும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும், அதே மாதிரி டேக்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு க்ரோத்தையும் கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த கோல்டு மெத்தடில் சவரன் கோல்டு பாண்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம்